வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக காங்கிரஸில் உள்ள அனைவருடனும் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக மகிழா காங்கிரசின் அகில இந்திய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள விஜயதரணி தெரிவித்தார். டெல்லியில் அவருடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வகித்து வந்த அந்த தமிழ்நாடு மகிழா காங்கிரசின் தலைவர் பதவி பல்வேறு இடர்பாடுகள் மற்றும் அரசியல் காரணங்கள் காரணமாக உங்களிடம் பறிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த புதிய பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக குறுகிய இடைவெளியில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உயர்வை நீங்கள் இந்த முரண்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக எங்களுடைய அகில இந்திய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பிப்ரவரி 3ஆம் தேதி சந்தித்து பல்வேறு விஷயங்களை கூறியிருந்தேன். நடந்த சம்பவங்களை எல்லாம் உண்மைகளை எல்லாம் அவர் தெரிந்து கொண்டார். அதே போல அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பிப்ரவரி 8ஆம் தேதி சந்தித்து அவர்களிடம் எல்லா விஷயங்களையும் கூறியிருந்தேன். அவர்கள் தரப்பில் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் நீண்ட காலம் கடின உழைப்பின் காரணமாக கட்சி பணிகளை ஆற்றி மக்கள் பணியும் ஆற்றிய என்னை போன்றவர்களை புறம் தள்ளக்கூடாது என்பது அவர்கள் உறுதி நிலைப்பாட்டின் காரணமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து எனக்கு அகில இந்திய அளவில் மகிழா காங்கிரசின் பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறார் எங்கள் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி தற்பொழுது தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் குறிப்பாக எங்கள் பணிகள் தேர்தலை நோக்கி அமைய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய தொகுதி சார்ந்தும் தமிழகத்தில் எங்கு எங்களுடைய தேவை இருக்கிறதோ அங்கு பயன்படுத்தி கொள்வார்கள். அகில இந்திய அளவிலும் எங்களுடைய பணிகள் எங்கு அவசியமோ அவ்வாறு கட்சி எங்களை பயன்படுத்தும். நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் கூறியது போலதான் தற்பொழுது உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு, அதுவும் பெரிய பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெரிய பொறுப்பை வைத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னெடுப்பதற்காக நீங்கள் மேற்கொள்ளவிருக்கிறீர்கள்? அதுவும் குறிப்பாக பெரிய தலைவர்கள் யாரேனையும் தமிழகத்தில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளவிருப்பதற்கு நீங்கள் அழைப்பு விடுக்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தி அவர்களையோ அழைப்பதற்கு ஏதேனும் உங்களிடம் திட்டம் இருக்கின்றது? அகில இந்திய அளவில் மகிழா காங்கிரஸில் ஒரு பெரிய பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழகத்தில் தமிழக தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் முறையாக அந்த தேதிகளை அவர்கள் அறிந்து அழைத்து அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து நடைமுறைகளுக்கும் எல்லோரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சீரிய நடைமுறை ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த விதத்தில் நிச்சயமாக கொடுக்கப்பட்ட பொறுப்பில் என்னுடைய பணிகள் என்ன என்பதை நான் சரியாக அறிந்திருக்கிறேன். என்னுடைய பணி அதை நோக்கி பயணிக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.